கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே பாப்பு ஃபேமிலியில உள்ள எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். நான் இப்போ உங்க கூட என்ன ஷேர் பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா, பல வருடங்களுக்கு முன்பதாக நடந்த ஒரு உண்மை சம்பவம். சரிங்களா? ஒரு திருச்சபையில ஒரு மூப்பனார் இருந்தார். அந்த மூப்பனாருடைய பேரு ஞான பிரகாசம். மூப்பனார் பேர் என்ன? ஞான பிரகாசம். அந்த ஞான பிரகாசம் மூப்பனாரா இருக்கும் பொழுது ஊழியர், அவர் பேர் பாத்தீங்கன்னா மரி உபதேசியார். அந்த உபதேசியாருடைய பேர் நான் பாத்தீங்கன்னா மரி உபதேசியார். சரிங்களா? இவங்க ரெண்டு பேருக்கும், ஊழியருக்கும் மூப்பனாருக்கும் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது, கருத்து வேறுபாடு. எதனால பாத்தீங்கன்னா, திருச்சபை வளர்ச்சிக்கான பணிகள்ல அவங்க ரெண்டு பேருக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது. இவங்க ஒரு 4 நாளா பேசாம இருக்கிறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த நாட்கள்ல வெள்ளைக்கார துறைங்க தான், சரிங்களா, வெள்ளைக்காரங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்க, திருவிருந்து கொடுப்பாங்க. அந்த வழிபாடு ஞாயிற்றுக்கிழமையில வருது. அவர் வந்து திருவிருந்து எடுக்க ஞான பிரகாசம் வரல, மரி உபதேசியார் மாத்திரம் இருக்கிறாரு. உடனே என்ன பண்றாரு, மரி உபதேசியார் போயிட்டு வெள்ளைக்கார துறை, அவர் தானே திருவிருந்து வழிபாடு நடத்த வருவாரு, அவர்கிட்ட போயிட்டு, ஐயா ஒரு 10 நிமிஷம் இருங்க, நான் மூப்பனார் வரல, போய் வீட்டு வரைக்கும் போயிட்டு நான் கேட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு இவரு போறாரு. போயிட்டு அவங்க வீட்டு வாசல்ல, சரிங்களா, கதவு முன்னாடி நின்று ஒரு பாட்டு பாடுறாரு. என்ன பாட்டா இருக்கும்? அந்த பாட்டை தான் இன்னைக்கு உங்க கூட நான் பாட போறேன். சரிங்களா? கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரன் வாய் சொந்த ரத்தத்தை சிந்தின காரணத்தை மன பூரணமாய் எண்ணி, கர்த்தரன் வாய் சொந்த சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா அப்படின்னு மரி உபதேசியார் அவங்க வீட்டு கதவுக்கு முன்பதாக நின்று பாடுறாரு. இவர் பாட பாட உள்ள இருக்கிற ஞான பிரகாசம் மூப்பனார் கண்ணீரோட வந்து, ஒரு உபதேசியார் நம்ம மேலேயே தப்பு இருக்கு, ஆனா அவர் வந்து நம்மள இந்த பாட்டு மூலியமா கூப்பிடுறாரே சொல்லிட்டு கண்ணீரோட வந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ள கருத்து வேறுபாடு கலைஞ்சி திருவிருந்து எடுக்க போறாங்க. எதனால நான் இது சொல்றேன்னா, இன்னைக்கு நாமளும் திருச்சபையில அநேகர் வந்து திருவிருந்து எடுக்கிறோம். ஊழியர் ஐயர் சொல்லுவாங்க, இப்பவும் உங்கள் அருகில் இருக்கிறவர்களுடன் கரங்களை குலுக்கி சமாதான வாழ்த்துதலை பகிர்ந்து கொள்ளுங்கள். நாம எத்தனை பேர்கிட்ட பேசாம இருந்து போயிட்டு திருவிருந்து எடுப்போம். ஆனா அந்த பாடல் வந்து, இந்த பாட்டு இருக்குல்ல, அதை எழுதியவரே உண்மையாலுமே மரி உபதேசியார் தான். அந்த நாட்கள்ல பரிசுத்தவான்கள்லாம் நமக்காக எழுதி வச்ச பாட்டை நம்ம ஒரு திருவிருந்து ஆராதனையில கூட அதை பாடாமே இருக்க மாட்டோம். எவ்வளவுதான் திருவிருந்து பாடல்கள் வந்தாலும் அதை பாடும்பொழுது உண்மையாலுமே நம்ம உள்ளத்துல இருந்து நம்ம அந்த வார்த்தைங்கெல்லாம் வரும். சரிங்களா? தேங்க்யூ. இந்த விஷயம் உங்க நிறைய பேருக்கு முன்பதாகவே தெரிஞ்சிருக்கும். ஆனா எனக்கு இப்பதான் ரீசெண்டா தெரியும். தெரியாத உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா அதை ஷேர் பண்ணிட்டு போங்க. பாப்பு ஃபேமிலியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ டு ஆல்.